நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் அமல்படுத்தப்படாததினால் நாளுக்கு நாள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கான காரணங்கள் குறித்து என்ன என்பது இப்போது நாம் காணலாம். நீதிமன்றங்களால் வழங்கப்படும் தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டியது அரசு அதிகாரிகளின் கடமை. அவர்கள் அதனை செய்ய தவறினால் இதுகுறித்து மீண்டும் நீதிமன்றத்திலே முறையீடு செய்வது வழக்கம். இதுபோன்று தொடரப்படும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் கடந்த 1981 ஆண்டில் 107 இருந்தது. பின்னர் கடந்த 2000 ஆண்டில் 807 2011 1893 அதிகரித்தது. நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வரும் நிலையில் தற்போது ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கலாகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. 3 மாத காலக்கெடு முடிந்து மேலும் ஒரு கால அவகாசம் கொடுத்துக்கொண்டு இதுவரை எந்த உத்தரவும் மதிக்கலை. பொதுவாகவே போக்குவரத்து துறையில் செயல்பாடுகள் நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்கப்பட்டதாக இதுவரைக்கும் தெரியல. அதனால் ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து துறையை சார்ந்த தொழிலாளர்கள் மட்டுமே ஒரே நாளில் 181 பேர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் நேரில் ஆஜராகும்படி உயர் அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிடுவது வழக்கம். அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜராகும் அதிகாரிகள் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றுவதாக உத்தரவாதம் அளிப்பார்கள். அதனால் அந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். ஆனால் தற்போதைய நிலையில் அதிகாரிகளை நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவதில் காலதாமதம் செய்வதால் வழக்குகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதன்படி கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை 1400 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதுபோன்ற அவமதிப்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் ஏற்கனவே பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை சரியாக அமல்படுத்தாத காரணத்தில்தான் அதிகரித்து வருகின்றன. எனவே நீதிமன்றமும் இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பிக்கும் முன்னதாக அரசு அதிகாரிகளை அவருடைய உத்தரவை அமல்படுத்தும் விதம் குறித்து இதற்கான ஒரு கமிட்டி ஒன்றை அமைத்து அதன் மூலம் உத்தரவை நிறைவேற்றினால் மட்டுமே இதுபோன்ற நீதிமன்ற அமைப்பு வழக்குகள் அதிகரிப்பதை தடுக்க முடியும். மேலும் நீதிமன்றமும் இதில் அதிக கவனம் செலுத்தி இந்த வழக்குகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வழக்கு தொடர்ந்துள்ள எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் வி.எம். சுப்பையா.